யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார்? ஆமா கண்டிப்பா. ஓகே. இங்க பாரு தம்பி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. அந்த செவுத்துல இருக்கதை அழிச்சிட்டு கிளம்ப ரெடியாரு. Hi, sweetheart. போனை எடுக்க மாட்டேங்கிறாடா. டேய் எடுக்கலனா விடுமாப்ல. டார்ச்சர் பண்ற மாதிரி ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க? டேய் நேத்தி அவளாதான் உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னான். அந்த கிளவி வந்து எல்லாத்தையும் சொதப்பிருச்சு. இப்ப நான் ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டாடா. டேய் அவ வீட்ல தனியா பேசலான்னு உன்னை வர சொல்லிருப்பா. இப்ப கல்யாண வீட்ல எல்லாரும் இருப்பாங்கடா, எப்படிடா பேசுவா? இல்லடா, அவ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்டா. அப்படி என்னடா சொல்லிட போறா? இவ்வளவு நாளா உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி ஐ லவ் யூன்னு சொல்லுவா, அதானே? என்ன சொன்ன? சாரி சொல்லுவான்னு சொன்ன. இல்ல 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 இல்ல, சாரிக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னியே, அது என்ன? சொல்லு. அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மாப்ள. அத தாண்டா கேக்குறேன், மறுபடியும் சொல்லு. சொல்லு நடிப்பானோ. ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு சொன்னடா. மாப்ள செல்லடா, சூப்பரா மாப்ள. இதத்தான் நான் தென்றல் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவ வாயால சொல்லி கேட்கணும். நானும் என் மனசுல இருக்க காதல அவகிட்ட கொட்டி தீக்கணும்டா. மாப்ள நீ இன்னும் அவளை முதல் நாள் பார்த்த நினைப்பிலேயே இருக்க. உங்களுக்கு நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்டா. டேய் நாளைக்கு தானே கல்யாணம், இன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல. விடியற வரைக்கும் அவளை என் காதலியா கொண்டாடணும்ல. டேய் எப்படியாவது தென்றலை தனியா பார்த்து பேசணும் மாப்ள. டேய் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடா. நம்ம என்ன பார்க்ல இருக்குமா பீச்ல இருக்குமா? பொண்ணு வீட்ல இருக்கோம்டா. இங்க வச்சு எப்படி மச்சான் பேசுவ? டேய் எங்க இருந்தாலும் பேசலாம்டா. நான் பேசியே ஆகணும் மாப்ள. யார்கிட்ட பேசுன? என்ன பேசுன? என்கிட்ட சொல்லுங்கடா. இந்த ஆளு எல்லாத்தையும் கேட்டாரோ? மாப்பிள என்ன பிரச்சனை கேக்குறல சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே மாமா. அப்ப இவங்கிட்ட பேசி ஆகணும்னு சொன்னியே, அது யாருன்னு சொல்லு. அது வந்து மாமா. மாப்பிள இது மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல இது மாமாவால முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ யார்கிட்ட பேசணும்னு சொல்லு. இந்த மாமா அந்த ஆளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாப்பிள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க விடுங்க. அப்படிலாம் விட முடியாது மாப்பிள. நீ வேணா ஒரு விஷயத்த சாதாரணமா விட்டுருவ, ஆனா மாமா அப்படி விட மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. இந்த ஆள் வர படுத்துறாரு. அது அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றான் மாமா. டேய் மாமா இவ்வளவு கேக்குறாருல, சொல்லேன்டா. ஆமா மாமா, அப்பா கிட்ட பேசணுமா? அதுக்கா இப்படி ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா மாமா. அவர் ரொம்ப பிஸி. என்ன விஷயம்னு மாமா கிட்ட சொல்லு, நான் டீல் பண்ணிக்கிறேன். உனக்கு ரூம் பிடிக்கலையா, இல்ல பொண்ணு வீட்டை பிடிக்கலையா, இல்ல பொண்ணையே பிடிக்கலையா? ஐயோ மாமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் இங்க வந்து அப்பா கிட்ட எதுக்குடா பேசுனா? என்னத்த சொல்றது? அது இவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கான், கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, அததான் பேசணுங்கிறான். டேய் என்ன வச்சு காமெடி கிமெடி பண்றியா? ஐயோ மாமா, நீங்க எவ்வளவு சீரியஸான ஆளு. உன்னை போய் நான் காமெடி ஆகுவேனா? சத்தியமா இவன் கூல் ட்ரிங்க்ஸ் தான் கேட்டான் மாமா. டேய் சொல்றா, உனக்கோசரம் எவ்வளவுடா பேசுறது நான் மாமா கிட்ட? மாமா நம்ப மாட்டேங்கிறார்ல. ஆமா மாமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். டேய் இதுக்கு போயா ரெண்டு பேரும் இவ்வளவு திக்கி திணறிட்டு இருக்கீங்க?
இத நான் வந்த உடனே சொல்லியிருந்தா ஒரு ட்ரே ஃபுல்லா ரூமுக்கே கூல் ட்ரிங்க்ஸ் அனுப்பிப்பேனடா. நல்லா இறக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ். உனக்கு வேட்டி கட்டி விட்டு மாலையை போட்டு மேடைக்கு கூட்டு போற வரைக்கும் இந்த மாமன் தான் பண்ணுவேன். புரியுதா? நான் டீ சரி, மாமா. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம கிட்டே. மாப்ள தப்பு பண்ணிட்டோம். ம்? மாமா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவரே தென்றல கையோட கூட்டின்னு வந்து விட்டுருப்பாரு. டேய் ஆ? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. மாமாட்ட சொல்ற விஷயமாடா இது. நீ போய் தென்றல் கிட்ட நான் பேசணும்னு சொல்லு போ. ஆ? நானா? என்னாலாம் முடியாதுப்பா. நீ பேசணும்னு நினைச்சா நேரா போய் பேசு. என்ன ஆள விடுறா சாமி. டேய் மாப்ள ப்ளீஸ் மாப்ள, முடியாது மட்டும் சொல்லாதடா. ம்? டேய் என்ன விளையாடுறியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாடா. நான் போய் எப்படிடா பேசுறது? என்னாலாம் முடியாதுடா. மாப்ள ஏன் போன் போகவே மாட்டேங்குது? தென்றல், கல்யாண மேக்கப் போடுறவங்க எப்ப வருவாங்க? தெரியலப்பா, வருவாங்க. ஏ கோட்டிக்காரி, கல்யாண பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அவங்களே கல்யாண காட்சின்னு கிடப்பாங்க, நீ அவங்கள கேள்வி கேக்குத? ஆமால, அதெல்லாம் துளசிக்கு தான் தெரியும். அவங்க வரட்டும் கேப்போம். எங்க அன்னிக்கு பிரைடல் மேக்கப்பே தேவையில்ல, நேச்சுரல் பியூட்டிலேயே தேவதை மாதிரி இருப்பாங்க. இப்படியே மணமேடைக்கு போலாம். இவங்க என்னடி இப்படி பேசுதாங்க? இங்க பாரு புள்ள, எங்க ஊர்ல கல்யாண திருநெல்வேலில இருந்து மேக்கப் போட ஆளுங்க வருவாங்க. நீ என்னடானா தென்றலுக்கு வேண்டாங்கிற? ஏய், உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும் புள்ள. கல்யாணத்தை சாக்கா வச்சு நீயும் மேக்கப் போட்டுக்கலான்னு பாக்குத. சும்மா இல்ல. என்ன நாத்துனாரே, ஆளு வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன போனை பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. எப்போ எங்க எப்படி கல்யாணம் முடியுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த இசக்கி ஆத்த அருளால கல்யாணம் நல்லபடியா முடியணும். அவளுக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் சென்னைக்கே கிளம்பணும். ஆத்தாளுக்கு வேண்டிட்டு வந்தியலா? இம்புட்டு தூரம் கொண்டு வந்த ஆத்தா கல்யாணத்துல குறை வைப்பாளா? கவலையே படாதீங்க, நல்லபடியா நடத்தி கொடுப்பா. அந்த ஆத்தா ஓ ரூபத்துலதான் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கா. நெசமாதான் சொல்லுதீங்களாக்கா? துளசியோட அம்மா இருந்திருந்தா கூட இப்படி செய்வாங்களான்னு தெரியல. ஏ புள்ள, என்ன பேசுத? எங்க அம்மா எப்பவும் எங்க கூட தான் இருக்காங்க. இது எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் தான். நிச்சயமாவே உன்ன மாதிரி ஒரு ஆளை சந்திக்கிறது அபூர்வம் தான் துளசி. என்ன என்னத்துக்கு அப்படி சொல்லுதீங்க? நான் என்ன வானத்துல இருந்தா குதிச்சேன்? உங்கள மாதிரி தான் நானும். இல்ல துளசி, உனக்கு தங்கச்சியா பிறந்த தென்றல் மட்டும் இல்ல, உறவா வரத்துக்கு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும்.